அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேவதி அம்பிகா. நான் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட், பிஹெச்டி இயற்பியல் துறையில் முடித்திருக்கின்றேன். வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை பாடல்களில் 16வது பாசுரம் பற்றி பேசப் போகின்றேன். திருப்பாவை என்பது 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பற்றி பாடிய பாடல் தொகுப்பு தான் திருப்பாவை. இது 30 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். இந்த நூல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அடங்கியிருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தம் என்றால் என்ன? 4000 நூல்களை கொண்ட ஒரு தொகுப்பு என்று பொருள்படும். 12 ஆழ்வார்களை பற்றி பாடிய 4000 பாடல்களை கொண்ட தொகுப்பு என்றும் கூறலாம். இதில் திருப்பாவை 474 இருந்து 503 வரை உள்ள அந்த பாடல் தொகுப்பே திருப்பாவை பாடல் தொகுப்பாகும். தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு என்று ஒன்று விரதம் இருப்பார்கள். பாவை நோன்பு என்றால் காலை விடியும் முன்பே எழுந்து தனது தோழிகளையும் பெண்களையும் துயில் எழுப்பி நீராடி குளித்துவிட்டு எம்பெருமானாகிய நந்த கோபாலன் கிருஷ்ணரை வேண்டி தொழுதலே பாவை நோன்பு ஆகும். இது சங்க காலத்தில் இருந்து தற்போது வரை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பாவை நோன்பு. இதை பற்றிய பாடல் தொகுப்பே திருப்பாவை. திருப்பாவை தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல் தாய்லாந்திலும் கூட பாடப்படுகிறது. எப்பொழுது? மன்னர் முடிசூட்டும் நேரத்தில் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று, மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமும் ஆகும். எல்லா வைணவ திருத்தலங்களிலும் மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. சாதாரணமாக சுப்ரபாதம் தான் அனைத்து வைணவ கோயில்களிலும் ஒளிபரப்பப்படும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் உள்ள 30 நாட்களும் 30 திருப்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. திருப்பாவை அப்படிங்கிறது வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்துவிட்ட ஒரு பாடல் தொகுப்பாகும். மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலை நேர வேளையில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படும் இந்த பாடல் தமிழில் இருக்கிறது என்பது மிகவும் பெருமைக்குரியது. சுப்ரபாதம் சமஸ்கிருத மொழியில் இருக்கும். அதனால் பாடுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் திருப்பாவை குழந்தைகள் முதல் சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரை அனைவராலும் எளிதாக புரிந்து பாடக்கூடிய ஒரு பாடல் வழிமுறையில் இருக்கிறது என்பது மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக திருப்பாவை இருக்கின்றது. வைகுந்த நாதனின் வழிபாட்டால் இந்திய கண்டம் முழுவதும் பரவி காணப்படுகிறது இந்த திருப்பாவை நூல். திருப்பாவை பக்தி பெருக்குக்கு மட்டுமல்ல, பார்க்கோவை முழுவதும் விரவி கிடக்கும் கோதை மாதவன் பார்க்கொண்ட தூய காதல் அமுதம் மற்றும் அதன் விளைவால் அடியவருக்கு அனைவருக்கும் அருட்பெரும் வரமாக கிடைத்த தமிழ் மனம் என்றே கூறலாம். ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒரு ஆன்மாவாக நினைத்து அந்த ஆன்மா இறைவனை அடைய எந்தெந்த விதங்களில் எல்லாம் என்னென்னவெல்லாம் செய்து முயற்சி செய்து என்ன என்பதை சொல்வதே திருப்பாவை பாடலாகும். இந்த திருப்பாவை பாடல்கள் திருமாலின் திருவடியை அடைவதற்கு மட்டும் அல்ல, பின்னாளில் உலகத்தவர்கள் அனைவரும் திருமாலின் திருவடியை சென்று அடைவதற்கு வழிகாட்டும் விதமாகவும் திருப்பாவை பாடல்கள் அமைகின்றன. திருப்பாவையில் முதல் 15 பாடல்கள் நோன்பு எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் என்னென்னவெல்லாம் இந்த நோன்பு காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதையும் திருமாலின் பெருமை எத்தகையது என்பதையும் இந்த முதல் 15 பாடல்களில் கூறியுள்ளார்கள். நான் எடுத்திருக்கும் இந்த திருப்பாவை 16வது பாசுரத்தில் தோழியை அழைத்து கொண்டு நந்த கோபாலனான கிருஷ்ணரின் வீட்டின் வாசலில் வந்து நிற்பதாக ஆண்டாள் இந்த பாடலை பாடியுள்ளார்.
இப்பொழுது அந்த பாட்டுக்கான ஒவ்வொரு வரிக்கான விளக்கத்தை பார்க்கலாமா? நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே. எங்களுடைய ஒப்பற்ற தலைவனாக திகழக்கூடிய கோயிலுக்கு ஒப்பான நந்தகோபரின் வீட்டை காவல் புரிந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற வாயில் காப்பாளரே, இந்த காலை வேளையில் எங்களுக்காக கதவை திறங்கள். அடுத்தது, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. வீட்டிற்கு முன் இருக்கும் தோரணம் போன்ற கொடியையும் காப்பவரே, உமக்காக என்னுடைய வணக்கங்கள். மணிக்கதவம் தாழ் திறவாய், வாசல் கதவின் தாளை திறந்து விடுங்கள். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலையே வாய் நேர்ந்தான். ஆயர்குல சிறுமியர்களான எங்களுக்கு கிருஷ்ணன் நேற்று ஒரு வாக்கு கொடுத்துள்ளார். அது என்ன வாக்கு என்றால், சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒளி எழுப்பும் வாத்தியமான அரை பறையினை தருமாறு கூறியிருந்தார். அதை வைத்து இந்த மாலை நோன்பிலே கிருஷ்ணனுடைய புகழ்களை நாங்கள் பாட தயாராகிவிட்டோம். இசை கருவியை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது இங்கு வந்துள்ளோம். அதனால் தயவு செய்து எங்களுக்காக இந்த வாயில் கதவினை திறங்கள். தூயோமோய் வந்தோம் துயிலெல பாடுவான் வாயில் முன்ன மன்னம் மாற்றதே அம்மா. இப்படி காலையில் வந்து நிற்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் குளித்து சுத்தமாக இருக்கிறீர்களா, பூஜைக்கு தயாராகிவிட்டீர்களா என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். நாங்கள் எப்போதோ தயாராகிவிட்டோம். நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய். கிருஷ்ணர் எழுந்து வந்து சொன்னபடியே அந்த வாத்தியத்தை தந்தால் நாங்கள் போய் எங்களுடைய வழிபாட்டினை துவங்குவோம். அதெல்லாம் முடியாது, நான் கதவை திறக்க மாட்டேன், கிருஷ்ணரை எழுப்ப மாட்டேன் என சொல்லி எங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். எந்த விதமான எதிர்மறை வார்த்தையும் சொல்லாமல் தயவு கூர்ந்து கதவை திறக்க வேண்டும் என்று இந்த பாடல் வழியே ஆண்டாள் அழகாக அற்புதமாக கூறியுள்ளார். கதவை திறந்து விடுங்கள் என்பது மிக சாதாரணமான ஒரு செயல். நாங்கள் குளித்துவிட்டோம், நாங்கள் எம்பெருமானை பார்க்க வந்துள்ளோம், நாங்கள் வீட்டின் வாசல் முன்னே தோரணங்கள் கட்டியுள்ளோம், உங்கள் கோயில் மிகவும் அழகாக உள்ளது, அந்த வாசல் கதவில் நாங்கள் வந்து நிற்கின்றோம், எங்களுக்காக எதிர்மறை வார்த்தைகளை ஏதும் கூறாது தயவு கூர்ந்து எங்களுக்காக எங்கள் மாதவனை பார்ப்பதற்காக கதவை திறந்து விடுங்கள் என்று ஆண்டாள் மிக அழகாக பாடியுள்ளார். இப்போ இந்த பாட்டுக்கான விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ அந்த பாட்டை பாடலாமா? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நீர்த்தான். தூயமாய் வந்தோம் துயிலெல பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய். மிகவும் அருமையான பாடல். இந்த பொழுது இந்த பாடலை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.